அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. ஃபன் எல்லாம் முடிஞ்சது. சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, சண்டை எங்க போட்டுக்க ஆரம்பிச்சானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஹாட் ஸ்டார் ப்ரோமோ வருதா, அதுல சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கலாச்சிக்கிறாங்களா, அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு சிரிப்பா இருக்க மாதிரி தெரியும். ஆனா எல்லாருமே செம்ம கான்ல வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் லாஸ்ட் ப்ரோமோ வீடியோ எக்ஸ்பிளனேஷனே சொல்லியிருந்தேன். பார்வதி, விக்கல்சி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மத்த டீம் வந்து வெறுப்பேத்தி அவங்க வந்து டைவர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமா எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்கோட செகண்ட் ரவுண்ட்ல பார்வதி டீம் வின் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு சின்ன வேலையை ஒன்று பண்ணிருக்காங்க. ஸோ அது இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த மேட்டர் என்ன அப்படின்றது டீடைலா பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதுக்காக சில விஷயம் பண்ணாங்கல்ல, அது உண்மையில ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் டீடைலா என்னன்னு பார்த்தலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலா இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதுல டான்ஸ்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. டான்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு 10ஓட 11 ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர டான்ஸ் சும்மா ஒரு மாதிரி ஒதுக்கிட்டாங்க. இங்க மெயினான விஷயம் இந்த டைமை கால்குலேட் பண்றது தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா ரொம்ப சீரியஸா எஃபோர்ட் எடுத்து பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அமிதி, இன்னொன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு கமருதீன். ஸோ இவங்கலாம் ரொம்பவே சீரியஸா எஃபோர்ட் எடுத்தாங்க அந்த டைமை கால்குலேட் பண்றதுக்கு. இருந்தாலும் அந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து கமருதீன் வந்து வின் பண்ணிட்டாப்ல. அதாவது கமருதீன் பார்வதி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, டேய் இந்த டீம் எப்போ வின் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் கமருதீனோட டெடிகேஷன் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். பைபிள கரெக்டா பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருந்தா, பிளஸ் கனியும் பாத்தீங்கன்னா சின்சியரா இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டீமுக்கு 3 பேர் தான் ஆடணும் அப்படின்றது ரூல், ஓகேங்களா? அதாவது பிக் பாஸ் 3 பேர் தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா பார்வதி டீம்ல மட்டும் 4 பேர் இருக்காங்க. கமருதீனும் உள்ள வந்து ஆட்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப 3 பேருன்ற இருக்க ரூல் எங்கடா போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. அதுதான் இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோல நீங்க பார்த்திருப்பீங்க, ஹாட் ஸ்டார் ப்ரோமோல எல்லாம் மாறி மாறி கலாச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கலாச்சிக்கிறது இல்ல, ஆக்சுவலா லிட்டரலா பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறது தான். இந்த இடத்துல என்னன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கவே கூடாது இந்த மாதிரி. இருந்தாலும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனி வந்து இந்த ஐடியா விக்கல்ஸ் கிட்ட சொன்னாங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் இது நடக்க ஆரம்பிச்சது. நான் கூட பார்வதி அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆக்சுவலா அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து டெவலப் தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஃபர்ஸ்ட் ஐடியா எங்க இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கனி வந்து விக்கல்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஒரு டீம் ஆப்போசிட் டீம் இப்படிலாம் கூட பண்ணலாம் அப்படின்ற. அதாவது கனி உங்களுக்கு ஒரு கனிக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கு, ஓகேங்களா? அது அவங்களோட வச்சுக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஆப்போசிட் டீம் கிட்ட இருக்க விக்கல்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்றது, ஒரு டீம் நல்ல வேலை ஆப்போசிட் டீம் வந்து ட்ரிகர் பண்ணல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றல, அந்த மாதிரி வெறுப்பேற்றிருந்தா நான் டைவர்ட் ஆகிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. விக்கல்ஸும் எஃப்ஜேவும் இதுதான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட்லேயே போட்டானுங்க. செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி டீம் வெறுப்பேற்றுறது, அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாண்ட்ரா, கானா வினோத்தில் இருக்காங்க. ஸோ இவங்களும் வெறுப்பேற்றுறது இந்த மாதிரி களத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருந்தாங்க. பார்வதியால் மட்டும் கண்ட்ரோலாக இருக்க முடியல. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நோண்ட ஆரம்பிச்சிட்டா. இந்த பாரு பார்வதி பாரு மொத்த வன்மத்தையும் உள்ள கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்குது, எப்போ வெடிக்க போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்க்கலான்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. ஒரு பக்கம் விக்கல் சீக்கிரமும் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டாரு. கானா வினோத்தை ரொம்ப நோண்டி பார்த்தானுங்க. ஆக்சுவலாக ரொம்ப நோண்டி பார்த்தானுங்க இந்த ஆளை. ஏன்னா கானா வினோத்தை பற்றி நம்மளுக்கே தெரியும். நார்மலாகவே இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கானா வினோத்தை ட்ரிகர் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு வார்த்தை கொஞ்சம் அப்படி புனிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ணி ஏறிட்டு வந்துருவாரு. ஆனா அந்த மனுஷன் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருந்தாரு. இது செகண்ட் ரவுண்ட்ல கண்ட்ரோல்டா இருந்தாரு. ஆனா தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மனுஷன் களத்துல இறங்கிட்டாரு. ஏண்டா நீங்க என்ன வந்து கலாய்க்கிறீங்களா, இருடா நான் வரேன் அப்படின்ற மாதிரி போய் சுபிக்ஷா முன்னாடி போய் பாட்டு பாடி வெறுப்பேத்துறது, எஃப்ஜே பாத்தீங்கன்னா எஃப்ஜே முன்னாடி சிரிச்சு கடுப்பேத்துறது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனும் களத்துல இறங்கிட்டாரு. நான் இதை எதிர்பார்த்தேன். ஏன்னா எஃப்ஜேவும் விக்கல்ஸும் கானா வினோத்தை வெறுப்பேற்றும் போதே நினைச்சேன் கண்டிப்பா இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அவராலே சும்மா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி கலாய்க்க வருதோ அதை விட பயங்கரமா கலாய்க்கு இந்த மனுஷனுக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அடக்கி வச்சுட்டு எதுக்கு இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு டீம்ல வேற ஆளை மாற்றி விட்டுட்டு அவர் களத்தில் இறங்கிட்டாரு. நீங்க வந்து டைம் என்னங்க அவனுங்களை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆரம்பிச்சிச்சுல, நான் நடுவில் யாராவது ஒருத்தர் வந்து டைவர்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சண்டையா மாறிடும், ஈஸியாக சண்டையா மாறிடும். அது இன்னைக்கு நடக்குதா இல்லை நாளைக்கு நடக்குதா அப்படின்ற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னல, பிக் பாஸ் அடுத்தடுத்து இது. ஸோ இந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தானோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா ஒரு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது வந்து ஆக்சுவலாக நைட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னியோட இந்த டான்ஸ், அதாவது இந்த டைம்ன்ற ஒரு கான்செப்ட் தூக்கிட்டு நாளைக்கு வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு அதில் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. ஆனால் 3 டீம் தான், டீம் கன்ஃபார்ம் 3 டீம் தான். அந்த 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டாஸ்க் விளையாடிட்டு டான்ஸ் ஆட போறாங்கன்னு இருக்குல்ல, மேபி அதில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல என்ன டான்ஸ் ஆடும்போது பார்க்க ஃபன்னாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hour எண்ணிட்டு இருக்காங்களே, அது உண்மையிலே செம்ம கடுப்பாக இருக்குது. நம்மளுக்கே எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னா பிக் பாஸ் டீமுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நேரம்லாம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இன்னைக்கான டாஸ்க் இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டாவது ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1.5 hour 1 மணி நேரம் 17 நிமிஷம் கிட்ட பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாரு, அவ்வளோ நேரம்
லைவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வச்சுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இதை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆனால் டான்ஸ் ஆடுறது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்படியே என்ன ஆடி தள்ளிட்டானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல நான் சொல்கிறது பயங்கரமாக டான்ஸ் மூவ்மெண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் போல, முட்டி சேர்த்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை போட்டாலும் அது கும்பலாக சேர்ந்து ஒரு மாதிரி ஆடுறானுங்களே, டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இந்த பார்வதி ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு போய் டான்ஸ் ஆடுறாங்களே, அதெல்லாம் பார்க்க ஃபன்னாக இருந்தது. அது ஏன்னு தெரிலங்க, இவ்வளோ நாள் சில கேரக்டருங்களை வந்து நம்ம ஒரு மாதிரி பார்த்துருப்போம், அந்த கேரக்டருங்க வந்து திடீர்னு வேறு வழி இல்லாமல் போயிட்டு ஆட ஆரம்பிக்குதுங்களா அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு. அதை பார்க்குறதுக்கு உண்மையிலே எனக்கு ஃபன்னாக இருந்தது. மேபி நிறைய பேர் கடுப்பாக இருந்திருக்கலாம், எனக்கு அதில் ஃபன்னாக இருந்தது. அது மாதிரி சாண்ட்ரா ஆடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. அதை தான் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா சாண்ட்ரா நேற்று தான் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன், இன்னும் திடீர்னு இந்த குத்துற அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அது நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுங்க. என்ன இருந்தாலும் டாஸ்க்குனா சாண்ட்ரா வந்து புயலாக மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் பயங்கரமாக ஆடுறாங்க. எனக்கு பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் சாண்ட்ரா அந்த காஸ்டியூம் போட்டு ஆடினது இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் பாராட்டி தான் ஆகணும். சாண்ட்ராவும் சரி, கானா வினோத்தும் சரி, இவங்க டீம் வந்து இவ்வளோ ஒரு மாதிரி ஒத்துமையாக இருக்கும். அதாவது அங்கங்கே கிளாஷ் வருது, அப்பப்போ முட்டுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டக்கு டீம் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் டக்குன்னு தூக்கி போட்டுறானுங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே இப்படியே இருந்தால் நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அடிச்சிக்காம, ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதாவது கானா வினோத் சொல்கிறத இங்கே வந்து திவ்யா கேட்டாகணும், திவ்யா சொல்கிறத கானா வினோத் கேட்டாகணும் அப்படின்றதுனால அடுத்த லெவலுக்கு சண்டையாக மாற்றாம அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்குறானுங்க. இதை தாண்டா எல்லாரும் சொல்கிறது, கேளுங்கடா. இப்போ கானா வினோத்துக்கு இதுதான் சொல்கிறது, மற்றவங்க பேசுறதை கேட்கணும். திவ்யாவுக்கும் அதே தான், மற்றவங்க பேசுறதை கேளுங்க அப்படின்றதான். ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கேட்டுக்கிறாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு லைவை பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், போயிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரோ அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டா ஏன் அப்போ அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு லைவை பார்த்த வரைக்கும் இவங்க டீம் என்னதான் ஒரு கோளாறான டீமாக இருந்தாலும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை களத்தில் இறக்கிட்டானுங்களே, கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன், சண்டையில் தான் முடியும் பாருங்க. ஏன்னா அந்த மனுஷன் உள்ள போய் கலாய்க்க ஆரம்பிச்சார்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டு கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகணுங்க. அதுவும் எஃப்ஜேக்கும் கானா வினோத்துக்கும் கண்டிப்பாக முட்டும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சீரியஸாக ஒரு மாதிரி போகிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இன்னொன்று லைவை பார்க்கும்போது எனக்கு அப்படி தாங்க தோணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலாயின்றது அடுத்த டீம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக அவங்க டிஸ்டர்ப் ஆனாங்கன்னா அந்த டீம் செம கடுப்பாவாங்க. இங்கே விஷயம் என்ன தெரியுமா, நீ டிஸ்டர்ப் பண்ணாமே என்றது மிஸ் பண்ணிடுறானுங்க. அவனுங்க டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நோண்டுற வேலையே வச்சிருக்கானா, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டைமை கரெக்டாக என்னாலே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதி டீம் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சீக்கிரம் போய் ஒரு விஷயத்தை முடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் மிச்ச 2 டீம் முடிச்சாங்க. அப்படின்னும் போது அப்போ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அப்போ நார்மலாக நீங்கள் என்னனாலே உங்கள் 3 பேருக்குள்ளே வித்தியாசம் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் டைமை என்றதில் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும், மற்ற டீமை டிஸ்டர்ப் பண்ணுறதுல இவங்க ஃபோக்கஸே பண்ண வேணாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க இந்த ஐடியாவை பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. மாறி மாறி கலாய்க்கிறது, ஆதிரை போய் அந்த டீமை கலாய்க்கிறது, கானா வினோத் போய் அந்த டீமை கலாய்க்கிறது, இந்த பக்கம் விக்கல்ஸும் அவர் பேர் எஃப்ஜே விக்கல்ஸ் எஃப்ஜேலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம் வந்து கலாய்க்கிறது. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து வேற மாதிரி திசை திருப்பிட்டானுங்க. கடைசியில் ஒன்று தான் புரியுது, கடைசி வரைக்கும் இந்த சீசனில் ஒரு டாஸ்க்கே உருப்பட விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டாஸ்கோட எண்ணில்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து பார்வதி டீமும் ஒரு ரவுண்ட் வந்து கானா வினோத் டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்கோட எண்ணில் எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதாவது இன்னைக்கு கொடுத்தாங்களே, ஸோ இதில் எந்த டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம். பை பை.